சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் அமைச்சர் ஏவவேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். பொதுப்பணிகளில் எப்பொழுதுமே சிறந்து விளங்கி வரும் அண்ணன் வேலு அவர்கள் இன்றைக்கு பொதுப்பணித்துறைக்கும் அமைச்சராக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். கடந்த 3 ஆண்டுகளாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அந்த திராவிட மாடல் அரசின் பல்வேறு சாதனைக்குரிய கட்டமைப்புகளை கட்டி எழுப்பிய பெருமை அண்ணன் ஏவவேலு அவர்களுக்கு உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் மைதானம், கலைஞருடைய நினைவிடம் என்று கழகத் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அண்ணன் அவர்கள் கட்டி எழுப்பியவை ஏராளமானவை. இன்றைக்கு சொற்களாலும் கலைஞர் அவர்களுக்கு ஒரு கோட்டையை கட்டி எழுப்பியிருக்கின்றார். அதுதான் இந்த கலைஞர் எனும் தாய் என்ற புத்தகம். கலைஞர் அவர்களை எழுத்தாளர்களாக, பத்திரிகையாளராக, ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு இயக்கத்தின் தலைவராக, முதலமைச்சராக முன்வைத்து பல்வேறு நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் முதல் முறையாக கலைஞர் அவர்களை ஒரு தாயோடு ஒப்பிட்டு கலைஞர் ஒரு தாய் என்று சொல்லி வெளிவருகின்ற முதல் நூல் இது. பெண்கள் மட்டுமே தாய் அல்ல, வீரமுள்ள ஆண் மகன்களும் தாய் என்ற நிலையை அடைவதுண்டு என்று முத்தமிழர் கலைஞர் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்காகவும் நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்காகவும் தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த கலைஞர் அவர்களை தாய் என்று சொல்வது மிகவும் பொருத்தமான ஒன்று. ஒரு தாய் பிள்ளையை வளர்க்கிறாள் என்றால் அன்பும் இருக்கும், கண்டிப்பும் இருக்கும், வாஞ்சையும் இருக்கும், பெருமிதமும் இருக்கும், பெருமையும் இருக்கும். கலைஞர் அவர்கள் தாய்க்குரிய இந்த குணங்களோடு தான் கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்த்தார்கள். கலைஞர் அவர்கள் தாய்மார்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒரு தாயை போல பல திட்டங்களை தந்தார்கள். இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிர் சுய உதவிக் குழுக்கள், காவல்துறையில் மகளிர், மகளிருக்கு குடும்ப சொத்தில் சம உரிமை, உள்ளாட்சியில் மகளிருக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு ஏராளமான உதாரணங்களை இந்த நூல் அண்ணன் வேலு அவர்கள் விவரித்துள்ளார்கள். கலைஞர் வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற எண்ணற்ற திட்டங்களை தந்து வருகின்றார்கள். நூற்றாண்டு நாயகர் கலைஞருடைய இளமை காலம் முதல் இறுதி காலம் வரை அவரின் போராட்டங்கள், சாதனைகள், வெற்றிகளை அண்ணன் வேலு அவர்கள் இந்த நூலில் அடுக்கியிருக்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் அமைச்சர் ஏவவேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வந்தார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். நேர்களே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.